தென்சென்னை தொகுதியில் உள்ள நிலவரத்தை செய்தியாளர் சரவணனிடம் கேட்டறியலாம். சரவணன், அங்குள்ள தென்சென்னை தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரம் என்ன? தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நிறைவடைந்திருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அதில் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம இருக்கிறோம். இதில் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் 19,73,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் வந்து 9,73,000 பேரும், அதே போல் பெண் வாக்காளர்கள் 9,93,000 பேரும் இருக்கிறார்கள். இதற்கு 7 மணிக்கு சரியாக இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு முன்பாக இது வந்து இந்த மாதிரி வாக்குப்பதிவு வந்து நடைபெறும். அதாவது எந்திரங்கள் வந்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரியாக இயங்குகிறதா என்பது இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும். முதலில் வாக்காளர்கள் இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து இங்கே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதில் வந்து என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற வந்து விதிமுறைகளும், அதே போல் என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் இதில் வந்து ஒட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாக பூத் ஸ்லிப் வழங்குவார்கள். பூத் ஸ்லிப் வழங்குவது எந்த பகுதியில் அவர்களுக்கு வாக்கு இருக்கிறது என்ற விவரங்கள் அதில் இருக்கும். ஆனால் ஒரு 12 ஆவணங்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்கி குறிப்பிட்டிருக்கிறது. அந்த 12 ஆவணங்களில் வந்து வாக்காளர் அடையாள அட்டை, அதே போல் பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அந்த ஆவணங்கள் 12 ஆவணங்களை வந்து கொண்டு வந்தால், அதில் ஏதாவது ஒன்றை அசல் ஆவணங்களை கொண்டு வந்தால் அவர் வாக்களிக்கலாம். அதே போல் அதாவது இந்த வாக்குச்சாவடிகளை பொறுத்தளவிட மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கும் வந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதற்கான மாற்றுத்திறனாளிகளை வாக்களிக்கும் வகையில் அதற்கான இந்த சக்கர நாற்காலி வந்து கொண்டு வர வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் முதியவர்கள் யாரும் வந்தால் அவர்கள் வந்து வாக்களிப்பதற்கும், கர்ப்பிணி அதே போன்று வந்து வயதானவர்கள் யாரும் வந்தார்களோ வந்து அமர்ந்து வாக்களிப்பதற்குரிய வகையில் வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் சரியாக 6 மணிக்கு இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது வந்து தொடங்க இருக்கிறது. அதில் அந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது அனைத்து வேட்பாளர்களுடைய முகவர்கள் இந்த வாக்குப்பதிவு மையத்தில் வந்து இருப்பார்கள். இந்த வாக்குப்பதிவு மையத்தில் எப்படி இருக்கும், யாரெல்லாம் இதில் இருப்பார்கள் என்று வந்து பார்க்கலாம். இவர் வந்து பிரெசிடிங் ஆஃபீஸர் என்று சொல்வார்கள். இந்த வாக்குப்பதிவு மையத்தினுடைய பொறுப்பாளர் அவர். அதே போல் 3 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பார்கள். இந்த 3 தேர்தல் நடத்தும் அலுவலர்களில் முதலில் வரக்கூடியவர்கள் தங்களுக்கு வாக்குப்பதிவு எங்கே இருக்கிறது என்ற விவரங்களை அவர்களிடம் வந்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல 2வது நபரிடம் வந்து மை வைத்துவிடும். வாக்குப்பதிவு செலுத்துவதற்கு முன்பு அவரிடம் வந்து மை வைப்பார்கள். அதன் பிறகு 3வது இருக்கக்கூடிய அலுவலர் இவர் வாக்குப்பதிவு செய்த மை வைத்த பிறகு வாக்குப்பதிவு செய்வதற்குள் அவருடைய வந்து மையை வந்து அழித்து விடுகிறாரா என்பதை வந்து அவர் கண்காணிப்பார். இதே போல இங்கே வந்து கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். இந்த கண்ட்ரோல் யூனிட்டை அவர்கள் வந்து வாக்குப்பதிவு செய்வதற்கு முன்பு இதை வந்து ஆன் செய்வார்கள். அதன் பிறகு இங்கே இந்த பகுதியில் வந்து அவர்கள் வாக்கு செலுத்துவார்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர்களை இந்த பகுதியில் வாக்கு செலுத்துவார்கள். தொடர்ந்து 7 மணிக்கு முன்பாக இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடக்கும். அதற்கு ஒரு 50 வாக்குகள் வந்து செலுத்தப்படும். அப்பொழுது இந்த வாக்குகள் செலுத்தப்படும் பொழுது இங்கே வந்து அனைத்து வேட்பாளர்களுடைய முகவர்கள்லாம் வந்து இருப்பார்கள். தென் சென்னையை பொறுத்தளவில் மொத்தமாக வந்து 3 பேலட் மிஷின், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அருகிலேயே நம்ம யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வந்து தெரிந்து கொள்ள வகையில் இந்த விவிபேட், அதாவது ஒப்புகை சீட்டு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தேசிய கட்சிகள், மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதன் பிறகு ஒவ்வொன்றாக வந்து சுயேட்சைகள் போன்ற கட்சிகளுடைய சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். முதல்ல ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 16 வாக்காளர்களுடைய பட்டியல் இருக்கும். இதில் அந்த தொகுதிக்கு ஏற்றது போல இது எண்ணிக்கை வந்து மாறும். இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து 41 எண்ணிக்கை இருப்பதனால 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்த பிறகு நீங்கள் வந்து யாருக்கு வாக்களித்தோம் என்பதை பார்ப்பதற்கு இந்த விவிபேட், இந்த ஒப்புகை சீட்டு இயந்திரம் இருக்கிறது அல்லவா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7 வினாடிகள் அந்த யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வந்து காண்பிக்கும். நீங்கள் அந்த ஒப்புகை சீட்டை எடுத்து செல்ல முடியாது, காண்பிக்கும். இதே போல் ஒவ்வொருவரும் வாக்களித்த பிறகு இந்த கண்ட்ரோல் யூனிட்டை, இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர் அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து அழுத்துவார். அதன் பிறகு மற்ற அடுத்த வாக்காளர் வந்து வாக்குப்பதிவு செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பு இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது 6 மணிக்கு எல்லாம் தொடங்கி இந்த தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அதே போல் இது ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலையும் வந்து காவலர்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு முன்பும் இருக்கிறார்கள், அதற்கு முன்பு வாயில்களிலும் வந்து இருக்கிறார்கள். அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை தரப்பிலும் செய்யப்பட்டிருக்கிறது.